தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெய்லி 5 சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டே 3க்கான கொஷின்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு 5 கொஷின்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 5 கொஷின் நம்ம எதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்கலாம். அதில் முதல் கேள்வி, ஒன் அமாங் த ஃபாலோவிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பல்லவாஸ். கீழ் வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பல்லவர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள கல்வெட்டு. சரியா? ஸோ திருச்சிராப்பள்ளியில் உள்ள கல்வெட்டு தான் பல்லவர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடிய கல்வெட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மானூர் கல்வெட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? மானூர் கல்வெட்டு. இந்த மானூர் கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடியது. மானூர் கல்வெட்டு என்ன அப்படின்னா பாண்டியர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடியது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ இந்த உத்திரமேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டு சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பேசக்கூடியது. உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடியது. மானூர் கல்வெட்டினுடைய காலம்னு எடுத்துக்கிட்டா கிபி 800. சரிங்களா? பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்துக்கு பேசக்கூடிய மானூர் கல்வெட்டுடைய காலம் வந்து கிபி 800. மானூர் கல்வெட்டு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது. மானூர் கல்வெட்டு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது திருநெல்வேலி. சரிங்களா? ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு இதனுடைய காலம் என்ன அப்படின்னா அது கிபி 900. இது எங்கே அமைஞ்சிருக்கு உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பாக சோழர்களுடைய குடவோலை முறையை பற்றி பேசும். சோழர்களினுடைய குடவோலை முறையை பற்றி பேசும். அதாவது அரசர்களை தேர்வு செய்யக்கூடிய முறை. சீட்டுக்குலுக்கி போட்டு அரசர்கள் கிடையாது, கிராம தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய முறை. கிராம தலைவர்களை சீட்டுக்குலுக்கி போட்டு என்ன பண்ணணும், தேர்வு செய்யக்கூடிய முறை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடவோலை முறைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குடவோலை முறையில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வரி கட்டும் ஆண்கள், வரி கட்டக்கூடிய ஆண்கள் பங்கேற்பாங்க. அவங்களோட வயசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 75 வயசு. சில இடங்களில் குறிப்பு வந்து 70 வயசுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது அது போக அவங்க வேதம் படித்தவர்களாக இருக்கணும். அந்த வரி கட்டும் ஆண்கள் வேதம் படித்தவர்களாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா குடவோலை முறையில் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து பங்கேற்க முடியும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுது. அப்போ அதை தாண்டி இந்த குடவோலை முறையில் பங்கேற்று கிராம தலைவராக மாறக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பார்ப்பனர்களுக்கு இலவசமாக நிலம் கொடுக்க வேண்டும். இலவச நிலம் வழங்க வேண்டும். யாருக்கு அப்படின்னா பிராமின்ஸ்க்கு, பார்ப்பனர்களுக்கு. சரிங்களா? பார்ப்பனர்களுக்கு இலவச நிலம் கொடுக்கணும். அப்போ மானூர் கல்வெட்டு பாண்டியர்களோட கிராம நிர்வாகம், உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களுடைய கிராம நிர்வாகம். குறிப்பாக அந்த உத்திரமேரூர் கல்வெட்டை யார் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாம் பராந்தக சோழன். உத்திரமேரூர் கல்வெட்டை யார் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? பராந்தக சோழன் தான் என்ன பண்ணுறாரு, உத்திரமேரூர் கல்வெட்டை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வேற என்ன இருக்குது அப்படின்னா கழுகுமலை கல்வெட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கழுகுமலை அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம பார்த்தா கழுகுமலை கல்வெட்டு. அப்போ இந்த கழுகுமலை கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது? சரிங்களா? அப்போ இந்த கழுகுமலை கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா இன்னைய தேதிக்கு தூத்துக்குடியில் இருக்குது. கழுகுமலைன்னு சொல்லக்கூடியது இன்னைய தேதிக்கு எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. இந்த கல்வெட்டு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாண்டியர்களால் உருவாக்கப்பட்டதாக தான் நம்பப்படுது. இந்த கல்வெட்டை உருவாக்கியவர்கள் பாண்டியர்கள். ஆனால் இந்த கல்வெட்டில் அதிகமாக யாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஜெயின்ஸ், சமணர்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கழுகுமலையில் உள்ள கல்வெட்டு, அங்கே ஒரு கோவில் இருக்குது. சரிங்களா? அந்த கோவில் மற்றும் அதன் கல்வெட்டை உருவாக்கினது பாண்டியர்கள். ஆனால் அது யாரை பற்றி அதிகமாக பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சமணர்களை பற்றி பேசுது. இந்த கழுகுமலையில் மொத்தமாக 98 கல்வெட்டுகள் இருக்குது. கழுகுமலையில் மொத்தமாக 98 கல்வெட்டுகள் இருக்குது. எல்லா கல்வெட்டுமே யாரை பற்றி பேசுது அப்படின்னா சமணர்களை பற்றி தான் பேசுது. சரிங்களா? இந்த கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில், கழுகுமலையில் வெட்டுவான் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. கழுகுமலையில்
வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. சரிங்களா, கழுகுமலை வெட்டுவான் கோவில். அப்போ இந்த கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 8th century, பாண்டியர்களால் 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த வெட்டுவான் கோயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோரா ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரா ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டுவான் கோயிலை தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக கழுகுமலையை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, சமணர்கள் பற்றிய பெரிய கல்வெட்டு இதுதான், அதிகமான குறிப்புடைய பெரிய கல்வெட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இந்த கழுகுமலை கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உருவாக்குறது யார்? பாண்டியர்கள். சரிங்களா, அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ வேற இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏர்வாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு. இந்த ஏர்வாடின்னு சொல்லக்கூடியது ராமநாதபுரத்தில் இருக்குது. ஏர்வாடின்னு சொல்லக்கூடியது ராமநாதபுரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்த கல்வெட்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் மற்றும் அரபு எழுத்துக்கள் கலந்து எழுதப்பட்ட கல்வெட்டு. தமிழ் மற்றும் அரபு மொழி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டு. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, ராஜகுருன்னு சொல்லக்கூடிய நபர். இந்த கல்வெட்டை கண்டுபிடித்த நபர் யார் அப்படின்னா, ராமநாதபுரத்தில் ராஜகுருன்னு சொல்லக்கூடியவர். இந்த கல்வெட்டோட இந்த சிறப்பு என்னன்னா, தமிழ் மற்றும் அரபு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது தான். சரிங்களா, ஒரு பக்கம் தமிழ் எழுத்துக்களும் இன்னொரு பக்கம் அரபு எழுத்துக்களும் இருக்கிறது. சரியா, அப்போ இந்த ராஜகுரு யாருன்னா, ராமநாதபுரம் தொல்லியல் துறையோடைய தலைவராக இருக்காரு. ராமநாதபுரம் தொல்லியல் துறையோட தலைவராக இருக்காரு. சரிங்களா, அப்போது மானூர் கல்வெட்டு பாண்டியர்களுக்கானது, அது போக உத்திரமேரூர் சோழர்களுக்கானது, கழுகுமலை சமணர்கள் பற்றியது, ஏர்வாடின்னு சொல்லக்கூடியது ராமநாதபுரம் தமிழ் மற்றும் மரபு மொழி எழுதப்பட்ட கல்வெட்டு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு கேள்வி என்ன, பல்லவர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி பேசக்கூடியது திருச்சியில் உள்ள கல்வெட்டு, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. சரிங்களா, ஸோ அடுத்தது 2வது கேள்வி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த புக் தசகுமார சரிதா. ஸோ டைரக்ட் கொஸ்டின், தசகுமார சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டின். சரிங்களா, தசகுமார சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது தண்டின். அப்போது வேறு யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த காளிதாசரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ காளிதாசரை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, காளிதாசரை நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து குப்தர்கள் வருவாங்க. காளிதாசர் குப்தர்கள் காலகட்டத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த காளிதாசருடைய அவரால் எழுதப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்போ காளிதாசரனுடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குறிப்பாக காளிதாசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூலர் ரைட்டராக தான் இருப்பார். காளிதாசர் வந்து மதச்சார்பற்ற செக்யூலர் அண்டு சான்ஸ்கிரிட் போயிட்டாக இருக்கார். அப்போ இந்த காளிதாசருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா சாகுந்தலம். காளிதாசருடைய நூல்கள் என்னென்னு சொல்லி பார்த்தா அது சாகுந்தலம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுவம்சம், சாகுந்தலம், ரகுவம்சம், மாளவிகாக்னி மித்ரம், மாளவிகாக்னி மித்ரம், சாகுந்தலம், ரகுவம்சம், மாளவிகாக்னி மித்ரம், விக்ரமோர்வசியம், விக்ரமோர்வசியம், விக்ரமோர்வசியம். அடுத்தது மேகதூதம், மேகதூதம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிதுசம்ஹாரம், ரிதுசம்ஹாரம். சரிங்களா, சாகுந்தலம், ரகுவம்சம், மாளவிகாக்னி மித்ரம், விக்ரமோர்வசியம், மேகதூதம், ரிதுசம்ஹாரம் இல்லையா. குமார சாம்பவம், குமார சாம்பவம், இது எல்லாமே காளிதாசருடைய புத்தகங்கள் தான். சரிங்களா, அப்போது இந்த இடத்துல காளிதாசர் அவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானது. அவருடைய புத்தகங்கள் நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம பார்த்தாலே போதுமானது. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்னது கொஸ்டின், தசகுமார சரிதம். தசகுமார சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னா தண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர். சரிங்களா, அப்போ தண்டினை பற்றி நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா, பல்லவர்கள் காலகட்டத்து தண்டினை பற்றி நமக்கு என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னா, பல்லவ மன்னனாக இருக்கக்கூடிய, சரிங்களா, தண்டினை பற்றி நம்ம எதாவது பார்க்கணும் அப்படின்னா பல்லவ மன்னனாக இருக்கக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன், பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன். இந்த 2ஆம் நரசிம்மவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் நரசிம்மவர்மன், நரசிம்மவர்மன் 2. இந்த 2ஆம் நரசிம்மவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவிஞர் அவர். சரிங்களா,
வேற ஏதாவது இவர் எழுதியிருக்காரா இந்த தண்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ தண்டின் தசகுமார சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்காரு. தண்டின் என்ன பண்ணுறாரு, தண்டி அலங்காரம், இதுவும் தண்டினுடைய புத்தகம் தான். அதுபோக அவர் வேற என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அவந்தி சுந்தரி கதாசாரம். இந்த தண்டினுடைய வேற புத்தகம் என்ன அப்படின்னா அவந்தி சுந்தரி கதாசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தண்டினுக்கான பாயிண்ட்ஸாக பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல தண்டின், காளிதாசர் இவங்க 2 பேரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ அடுத்த கொஷின் அப்படின்னு பார்த்தா, டியூரிங் த பல்லவா பீரியட் த ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸ் வேர் நோன் அஸ். பல்லவர்களோட பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொன்னால் நானாதேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பல்லவர்களோட காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெர்ச்சன்ஸாக இருந்த பல்லவர்கள் காலகட்டத்தில் வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா மணிக்கிராமா அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. தனிநபர் பேர் கிடையாது, அந்த போஸ்டோட பேர் மணிக்கிராமா. மணிக்கிராமான்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா லோக்கல் ட்ரேடர், அதாவது உள்ளூர் வணிகர். மணிக்கிராமான்னு சொல்லக்கூடிய இந்த நபர் யார் அப்படின்னா உள்ளூர் வணிகர். சரிங்களா? மணிக்கிராமான்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இவர் உள்ளூர் வணிகர். அடுத்து பார்த்தீங்கன்னா சுதேசி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. சுதேசி, இந்த சுதேசின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இன்லாண்டு ட்ரேடர், தட் இஸ் உள்நாட்டு வணிகர். சுதேசின்னு சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் உள்நாட்டு வணிகர். சரிங்களா? உள்நாட்டு வணிகர். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐகோமி. இவரும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரேடர் தான், தட் இஸ் உள்ளூர் வணிகர். இவரும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரேடர், உள்ளூர் வணிகர். சரிங்களா? ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ரைட்டா? இல்லை இந்த விதேசின்றதெல்லாம் ஃபாரின் அப்படின்னு அர்த்தம். வெளிநாட்டு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது விதேசி. சரிங்களா? விதேசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபாரின் அப்படின்றது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த தேசின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் பல இடங்களில் பல பொருட்கள் இருக்குது. சரிங்களா? பட் அது அந்தளவு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அடுத்த கொஷின், ஹூ எஸ்டாப்ளிஷ்டு த இயர்லியஸ்ட் பிரம்மதேயாஸ் இன் தொண்டை மண்டலம். ஆக்சுவலாக தொண்டை மண்டலம்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா காஞ்சிபுரம். பல்லவர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆரம்பகால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிரம்மதேயம் அப்படின்னா என்ன? பிரம்மதேயம், ஸோ பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசர்கள் வந்து பிராமினுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய நிலம். பிரம்மதேயம்னு சொல்லக்கூடியது அரசர்கள் பிராமின்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய நிலம். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, முதலாம் நந்திவர்மன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த முதலாம் நந்திவர்மன் யாரு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த முதலாம் நந்திவர்மன் யாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ டைரெக்டாக பல்லவர்களில் உள்ள அரசர்களை மட்டும், அந்த அரசர்களினுடைய பேரை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். அப்போ பல்லவர்களுடைய முதல் முக்கியமான அரசர், தட் இஸ் குறிப்பாக பிற்கால பல்லவர்களில் தான் நமக்கு கேள்வியுமே வரும். சரிங்களா? பிற்கால பல்லவர்கள். அப்போ அதில் யார் யாரெல்லாம் அரசராக வரா அப்படின்னா சிம்ம விஷ்ணு அரசராக வருவார். சிம்ம விஷ்ணு. அடுத்து சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து முதலாம் மகேந்திரவர்மன் வருவார், மகேந்திரவர்மன் 1. சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து முதலாம் மகேந்திரவர்மன் 1 வராரு. அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் வருவார். நரசிம்மவர்மன் 1, முதலாம் நரசிம்மவர்மன். இந்த முதலாம் நரசிம்மவர்மனை தொடர்ந்து முதலாம் பரமேஸ்வரன். இந்த முதலாம் பரமேஸ்வரனை தொடர்ந்து வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் 2. இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனை தொடர்ந்து வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் 2. மறுபடியும் பரமேஸ்வரன் 2, அதாவது இரண்டாம் பரமேஸ்வரன். இவருக்கு அடுத்து வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன், தட் இஸ் நந்திவர்மன் 2. இரண்டாம் நந்திவர்மனை தொடர்ந்து வரக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மூன்றாம் நந்திவர்மன் 3. இந்த மூன்றாம் நந்திவர்மனை தொடர்ந்து வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா பல்லவர்களோட கடைசி மன்னன் அபராஜிதன். அபராஜித பல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அபராஜிதன். சரிங்களா?
அபராஜிதன். அப்போ இவங்க தான் பிற்கால பல்லவர்கள அரசர்கள். சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், முதலாம் பரமேஸ்வரன், இரண்டாம் நரசிம்மவர்மன், பரமேஸ்வரன் 2, இரண்டாம் பரமேஸ்வரன், அப்புறம் இரண்டாம் நந்திவர்மன், மூன்றாம் நந்திவர்மன், அபராஜிதன். அப்போ இந்த நபர்களில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவ மன்னர்களாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இவங்களை பற்றி பார்க்கும்போது இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இவரோட இன்னொரு பேர் என்னன்னா முதலாம் நந்திவர்மன். அப்போது நந்திவர்மன் 1. இந்த முதலாம் நந்திவர்மன் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஆரம்பகால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் முதலாம் நந்திவர்மன். அப்போ அந்த முதலாம் நந்திவர்மனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா, அல்லது அவர் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா ராஜசிம்மன். இவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா ராஜசிம்மன். அது போக இவருக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு. என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னா சங்கர பக்தன், சங்கர பக்தன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாத்திய வித்யாதரன், சங்கர பக்தன், வாத்திய வித்யாதரன். அதுபோக ஆகமப்பிரியன், ஸோ இதெல்லாம் ஒரே நபர் தான் குறிக்குது. முதலாம் நந்திவர்மன், ராஜசிம்மன், சங்கரபக்தன், வாத்திய வித்யாதரன், ஆகமப்பிரியன், இது எல்லாமே யாரை குறிக்குது, இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனை பல்லவன் தான் குறிக்குது. சரிங்களா. அப்போது இந்த இரண்டாம் நந்திவர்மன்னே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் யார் அப்படின்னா பல்லவர்கள் அல்லாத நபர். ஆக்சுவலாக அவர் பல்லவர் கிடையாது, பல்லவ வாரிசு கிடையாது. அப்போது பல்லவர் இல்லாதவர். சரிங்களா. பல்லவர் இல்லாதவர் என்னவா மாறுறாரு, அரசராக மாறுவார். சரிங்களா. இந்த மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி புகழ்ந்து பாடுனது தான் நந்தி கலம்பகம். மூன்றாம் நந்திவர்மனை புகழ்ந்து பாடிய நூல் தான் என்ன அப்படின்னா நந்தி கலம்பகம். அப்போது கடைசி மன்னன் யாருன்னா அபராஜிதன். ஒட்டுமொத்த பல்லவர்களினுடைய கடைசி மன்னன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது யார், அபராஜிதன். அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரம்மதேயம் பார்ப்பனர்களுக்கு வழங்கக்கூடிய நிலம், அதை அறிமுகம் செஞ்சது காஞ்சிபுரத்தில் தொண்டை மண்டலத்தில் யார் அப்படின்னா முதலாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா. அப்போது அடுத்த கேள்வியாக கடைசி கேள்வியாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா விச் இஸ் நாட் இன் த குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ இங்கே அர்ஜுனன் தபசு கொடுத்துருக்கான், 5 ரதம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில், இதெல்லாமே மாமல்லபுரத்தில் இருக்குது, எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஆயி மண்டபம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆயி மண்டபம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியது. ஆயி மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பாண்டிச்சேரி. ஆக்சுவலாக நமக்கு தமிழ்நாடு அரசுடைய சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாண்டிச்சேரியுடைய இந்த சிம்பிள், அந்த கவர்மெண்ட்டோட சிம்பிள் என்ன அப்படின்னா ஆயி மண்டபம் தான். ஆயின்னு சொல்லக்கூடியது ஒரு பெண். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆயின்னு சொல்லக்கூடியது தாசி குலப்பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. இந்த ஆயியோடைய அவங்களோட என்ன தொண்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பஞ்ச காலத்தில் ஒரு பெரிய குளம் வெட்டி பஞ்சத்தை தீர்த்திருக்காங்க. அந்த நினைவாக தான் ஆயி மண்டபம் அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பாங்க. சரிங்களா. அப்போது அந்த ஆயி மண்டபம் என்ன ஸ்டைல் அப்படின்னா, ஆயி மண்டபம் என்ன கட்டிடக்கலை முறை அப்படின்னா கிரேக்க மற்றும் ரோமானிய முறை. ஆயி மண்டபம்னு சொல்லக்கூடியது கிரேக்க மற்றும் ரோமானிய இது ரெண்டும் கலந்து கட்டப்பட்டது. சரிங்களா. கிரேக்க மற்றும் ரோமானிய முறை இது ரெண்டும் கலந்து கட்டப்பட்டது தான் என்ன அப்படின்னா இந்த ஆயி மண்டபம். சரிங்களா. அப்போது இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியுடைய அந்த கவர்மெண்ட் அரசாங்க சின்னமாகவே அந்த ஆயி மண்டபம் தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா. ஸோ மற்றது எல்லாமே அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில், மாமல்லபுரம், இதெல்லாமே மாமல்லபுரம் தான் பல்லவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. ஸோ இதுவரை இன்னைய தேதிக்கான 5 கேள்விகளை பார்த்துருக்கோம். ஸோ நேற்று நம்ம பார்த்த டிஸ்கஷன், டே 2ஓட டிஸ்கஷனில் ஆர்டிகல் 338B அப்படின்றது டவுட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ இந்த 338Bன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி, தட் இஸ் 102வது சட்ட திருத்தம், 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
2018 உருவாக்கப்பட்டது நேஷனல் கமிஷன் ஃபார் பிசின்னு சொல்லக்கூடியது, பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம். இந்த ஆணையத்தோட வேலை என்ன? பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓபிசி அவங்களுடைய கல்வி, பொருளாதாரம், சமூகம் இது எல்லாத்துலேயும் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்றதை கணக்கு பண்ணி அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் செய்யணுன்றதை அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது, இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம்னா, யாரை வேணாலும் கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய அதிகாரம் கூட இருக்குது. சரிங்களா? இது 2018 102வது சட்ட திருத்தத்தில் 338 பின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கலில் தேசிய பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைய தேதிக்கு உங்களுக்கு ஒரு கேள்வியுமே ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஹரப்பா இன் சிந்தி. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். டேஷ் என்று பொருள். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். பூங்கா நகரம், துறைமுக நகரம், புதையுண்ட நகரம் மற்றும் மாநகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது டே 4 அந்த டெய்லி 5 சீரீஸ்க்கான டே 4ல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.